யோனா இங்கே ஒரு பெரிய மீன் வயிற்றில் 3 நாள் தவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோனா தீர்க்கதரிசியின் இடத்துல தேவன் சொன்னது, நினிவேக்கு போய் அங்கே இருக்கிற அக்கிரம செய்கைக்காரர்களை நோக்கி தீர்க்க தரிசனம் சொல்லு, நான் அந்த பட்டணத்தை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி யோனாவை ஆயத்தப்படுத்தினா, யோனா நினிவேக்கு போற வழியை விட்டுட்டு தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க ஒரு பெரிய கடல் சீற்றம் உண்டாகுது. யோனாவை தூக்கி கடல்ல எறிகிறாங்க. தேவன் யோனாவை விழுங்கும்படிக்கு மீனை கட்டளையிட்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். யோனாவுடைய பிரச்சனை ஒரு பெரிய மீன் வயிற்றுக்குள்ள இருந்ததுதான். அந்த பிரச்சனையை வைத்தே தேவன் அவனை தன்னுடைய இடத்திற்கு, தன்னுடைய திட்டத்திற்கு நேராக அழைத்து வந்தார். இவ்வளவு கஷ்டத்துக்கும் இவ்வளவு கண்ணீருக்கும் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் யாரு காரணம்னா தேவன் தான் காரணம், கடவுள் தான் காரணம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த எண்ணம் தப்பான எண்ணம். தேவன் எந்த பிரச்சனைக்கும் காரணர் அல்ல. நாம் செய்கிற தவறுகள் தான் அந்த பிரச்சனைக்கு முழு காரணமா இருக்கு. ஒருவேளை தேவன் சொன்ன மீன் அங்க இல்லை அப்படின்னா வேற மீனுக்கு அவன், வேற சுறாக்களுக்கு அவன் இரையா இருப்பான். தேவன் குறித்த மீன் இருந்ததுனால, அந்த மீன் வயிற்றில் அவன் அகப்பட்டதுனால தேவன் தம்முடைய திட்டத்திற்கு அவனை கொண்டு போய் நிறுத்தினார். பிரச்சனைகளை தேவன் பயன்படுத்துகிறாரை தவிர்த்து பிரச்சனைக்கு தேவன் காரணர் அல்ல. தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர் தேவன், தீமைக்கு அவர் காரணர் அல்ல. இந்த சூழ்நிலையில நீங்கள் எந்த காரியத்திலேயோ உங்களுடைய தவறான முடிவு எடுத்தது நிமித்தம், தவறான காரியங்களை தெரிந்தெடுத்தது நிமித்தம் ஒரு பெரிய சூழ்நிலையில, ஒரு பெரிய பிரச்சனை நீங்க மாட்டிருப்பீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. அந்த பிரச்சனை எந்த விதத்திலும் உங்களை பாதிக்காதபடிக்கு தேவன் தம்முடைய திட்டத்திலே கொண்டு வரும்படிக்கு அந்த பிரச்சனையை பயன்படுத்துவார். நீங்கள் எதை தீமை என்று நினைக்கிறீர்களோ கர்த்தர் அந்த தீமையை நன்மையாய் மாற பண்ணுவார். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிரச்சனையவே தேவன் தம்முடைய திட்டத்திற்கு நேராக பயன்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.